அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு டேஸ்டியான மட்டன் சுக்கா பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ஒரு கடாயில் 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் தனியா, 4-5 வரமிளகா அதையுமே ஆட் பண்ணி நல்லா வறுத்தெடுத்து இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 1/2 கேஜிக்கு மட்டன் எடுத்துருக்கு. அது வாஷ் பண்ணி அதையுமே இது கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவுமே இதில் ஆட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவுக்கு சால்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம ஒரு 4-5 விசில் கொடுத்து அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இருக்க அந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ண வேண்டியது தான். இன்னொரு பேனில் ஆயிலை ஊற்றிக்கிட்டு 4-5 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். அதையுமே ஆட் பண்ணிவிட்டு 2 வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அதையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு சால்ட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதில் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மட்டனை இதை கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மூடி நல்லா பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. கடைசியாக கொத்தமல்லியை தூவி இறக்க வேண்டியதாக டேஸ்டியான மட்டன் சுக்கா ரெடி.